வணக்கம். மெரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இனி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, என்னை நோக்கி பாயும் தோட்டாவோட டீசர் வந்திருக்கு. இந்த படம் வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. இல்லை படம் எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா திடீர்னு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று வந்துச்சு. பார்த்தா இப்போ டீசர் விட்டுருக்காங்க. ஸோ யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு. நம்ம ஜிவிஎம் கௌதம் வாசுதேவ மேனன் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏவிஎம்மோட பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் இன்னொரு பெரிய சக்ஸஸ்க்காக அவர் போராடிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இந்த டீசர் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது இந்த டீசர் பார்க்கும்போது. அவ்வளோ சூப்பராக தனுஷ் அவர்களோட வேர்ட்ஸ் மெயின் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே கௌதம் மேனன் படத்தில் ஒரு கிளாரிட்டி. அதுக்கப்புறம் ஹீரோயின்ஸ் எல்லாமே சும்மா அழகாக காமிப்பாங்க, ப்ளஸ் அழகாகவும் இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சூப்பராக எடுப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் யாரையுமே காமிக்கல, ஒன்லி தனுஷ் அவர்கள் மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் என்னன்னா அவரோட மைண்ட் வாய்ஸ், அவரோட படத்திலேயே முக்கியமானவனா அவர் மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு சில பல விஷயங்கள் பண்ணுறது தான் அவரோட பெரிய ப்ளஸ், சக்ஸஸ்க்கான ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ் ஷார்ட் சீன்ஸ் தான் இந்த டீசரில் ஃபுல்லாகவே காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு தனுஷ் ஒரு சீனில் ஒரு காலேஜில் இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் தாடிலாம் வச்சுட்டு ஒரு டைலாக்லாம் பவர்ஃபுல்லாக பேசுகிற மாதிரி இருக்குது. தெரியல இவர் என்ன ரோல் இதில் பண்ணுறாருன்னு, போலீஸாக பண்ணுறாரா என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ ஃபியூச்சரில் இதுக்கப்புறம் என்னென்ன மூவி அதோட பற்றி அப்டேட்ஸ் வரும்போது தான் தெரியும். ஸோ அவ்வளோ கிளாரிட்டியாகவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. இது படம் பார்த்தீங்கன்னா டீசர் எண்டில் ஏர்லி 2017 சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி படம் வந்துடும். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். டீசரை மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம் படம் என்னடா ரிலீஸ் பண்ணுறாங்க, டிசம்பர் ஆகுதுன்னாங்க, அப்புறம் நியூ இயர்க்கு வருதுன்னாங்க, கிறிஸ்மஸ்க்கு வருதுன்னாங்க. எதுவுமே கிடையாது. ஃபைனலாக ஸ்டூடியோ கிரீன் அவங்க சொல்லிட்டாங்க ஜனவரி 26 படம் வருது. ஸோ ஜனவரி 26 படம் வரப்போகுது. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, இது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் ஏதோ சம் ப்ராப்ளம் தான், மற்றபடி இந்த படத்தை விடக்கூடாதோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நம்ம பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம், அந்த படம் நல்லா வெற்றி அடையணுன்றது. அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் அவர்களுக்கும் ஜிவிஎம் அவர்களுக்கும் பெரிய வாழ்த்து சொல்லிடுவோம். ஏன்னா தனுஷ் பற்றி தெரியும், நம்ம ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜிவிஎம் அவரும் இன்னொரு பெரிய கிராண்ட் சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.